நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை லேசான மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை மறுநாள் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகம், புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு பகுதிகளில் அதிக வெப்பநிலையால் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகாரில் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்டுள்ள நிலைதான் நாளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். OPS ஆதரவாளர்கள் தாய்க்கிழகம் திரும்பும் நிகழ்ச்சி மதுரை மாவட்டம் ராயபாளையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஓ பன்னீர்செல்வம் என்றால் நினைவுக்கு வருவது விசுவாசம் என புகழாரம் சூட்டினார். ஒருத்தர் முறைச்சுக்கிட்டாதான் பிரச்சனை ஆகும். ஆனா நம்ம OPS அவர்களுக்கு அவருடைய சிரிப்பே ஒரு காலத்தில் அவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு முறை அவர் என்னை பார்த்து சிரிச்சிட்டார் சட்டமன்றத்தில். உடனே ஸ்டாலினை பார்த்து OPS சிரிச்சிட்டார்னு ஏதோ 2 நாட்டுக்குள்ள போர் வந்த மாதிரி பிரச்சனை ஆக்கிட்டாங்க. தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளரை பாஜக மாற்றிவிடும் என்று தெரிவித்தார். எனக்கு கிடைச்ச தகவல் படி அதிமுகவில் பழனிசாமிக்கு பதிலாக ஆல்ரெடி வேறு ஒருவரை பொதுச் செயலாளரா பாஜக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கு. பழனிசாமி அவர்களை இந்த தேர்தல் வரைக்கும் தான் பாஜக வச்சிருக்கும். பிறகு அவரையே தூக்கி விடுவாங்க. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் தாய் கழகத்திற்கு திரும்பியுள்ள அனைவரையும் அன்போடு வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். தாவேக ஆட்சிக்கு வந்தால் 60 வயது வரை உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும், பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் அணிவிக்கப்படும் என்றும் விஜய் அறிவித்தார். மகளிர் தின விழாவில் புதிய வாக்குறுதிகளை வெளியிட்ட விஜய், அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் குடும்ப தலைவியருக்கு ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றார். பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கென தனி இலாக்கா உருவாக்கப்படும். அந்த இலாக்கா எனது நேரடி கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் இருக்கும். இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். திருமணமாகும் பெண்களுக்கு 1 சவரன் தங்கமும் தரமான பட்டுச்சேலையும் அண்ணன் சீராக அழைக்கப்படும் என்றும், பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தங்க மோதிரமும், சோப்பு, சீப்பு உள்ளிட்ட பேபி கிட் வழங்கப்படும் என்றும் கூறினார். அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். அரசு பேருந்தில் பெண்கள் கட்டணமின்றி பயணம் செய்யலாம் என்றும், பெண்கள் பாதுகாப்புக்கு 500 குழுக்கள் கொண்ட வேலு நாச்சியார் படை அமைக்கப்படும் எனவும் கூறிய விஜய், அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தனது பிரச்சனை கவலை கொள்ளும் அளவுக்கு வர்த்தில்லை என தவிக தலைவர் விஜய் பேசியுள்ளார். விவாகரத்து கோரி மனைவி சங்கீதா நீதிமன்றத்தை நாடியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அதை தான் பார்த்துக் கொள்வதாக விஜய் சூசகமாக தெரிவித்தார். தவிக தலைவர் பெண்களின் பாதுகாப்பு, சுதந்திரம், உரிமைகள் என கூட்டம் தோறும் முழங்கி வரும் நிலையில் விஜயை பற்றி சரமாரியாக குற்றச்சாட்டுகளை கூறி அவரிடம் இருந்து விவாகரத்து கோரி மனைவி சங்கீதா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக மாற்றுக் கட்சியினர் சமூக வலைதளங்களில் விஜயை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். பதிலுக்கு தவிகவினரும் கடும் வார்த்தை போரில் ஈடுபடுகின்றனர். மகளிர் தின நிகழ்ச்சியில் இது பற்றி பேசிய விஜய், அந்த பிரச்சனையை தான் பார்த்துக் கொள்வதாக தெரிவித்தார். அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்கிறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. மனைவியால் தான் சந்தித்து வரும் பிரச்சனை கட்சியினர் கவலை கொள்ளும் அளவிற்கு ஒர்த்தில்லை என்றும் விஜய் கூறினார். சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டிற்கு தன்னை அனுமதிக்க விஜய் மறுப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அவரது மனைவி சங்கீதா, விவாகரத்து வழக்கு முடியும் வரை அங்கு தங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் விஜயை திருமணம் செய்து 26 ஆண்டுகள் குடும்பம் நடத்தி 2 குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திருமணத்திற்கு பிறகு விஜயை நன்றாக கவனித்துக் கொண்டதாக கூறியுள்ள சங்கீதா,
அவரும் குடும்பத்தின் மீது அக்கறையுடன் இருந்ததாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தனது பிரதான மனுவில் குறிப்பிட்டுள்ள காரணங்களால் அவரிடமிருந்து சுமூகமாக பரஸ்பரம் பிரிவதற்கு பலமுறை முயற்சித்தும் விஜய் ஒத்துக்கொள்ள மறுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் விவாகரத்து வழக்கு தொடர்ந்தால் வீட்டில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது என்று விஜய் தனது வழக்கறிஞர் மூலம் ஏற்கனவே கூறியதாக சங்கீதா தனது மனுவில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இங்கிலாந்து குடியுரிமை பெற்ற தனக்கு சென்னையில் வசிப்பதற்கு வேறு வீடு கிடையாது என்றும் விவாகரத்து வழக்கு முடியும் வரை நீலாங்கரை வீட்டில் தங்குவதற்கு விஜய் அனுமதிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் சங்கீதா கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த நவம்பர் மாதம் தாவேக ஆர்ப்பாட்டத்தின் போது அக்கட்சியினர் மகளிருக்கான விலையில்லா பேருந்து பயணத்துக்கு எதிராக கொந்தளித்தனர். ஆனால் திமுக அரசின் விடியல் பயண திட்டத்தை விரிவுபடுத்துவதைப் போன்று அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என தேர்தல் வாக்குறுதியாக விஜய் அறிவித்துள்ளார். கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று அறிவித்துவிட்டு அது பிங்க் பஸ்ஸில் மட்டும்தான் என்று கட்டுப்பாடு விதித்ததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள் முதல் வேலைக்கு செல்லும் பெண்கள் உட்பட குறிப்பிட்ட அந்த ஒரு பேருந்துக்காக காத்திருக்கும் அவல நிலை உள்ளது. அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கும் வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை பீடமேடு விமான நிலைய பின்புறம் பிருந்தாவன் நகரில் கடந்த ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி இரவு கல்லூரி மாணவி ஒருவர் தனது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 3 பேர் கொண்ட கும்பல் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். இந்த வழக்கில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் கருப்பசாமி, காளீஸ்வரன் மற்றும் மதுரையைச் சேர்ந்த தவசி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி சுந்தரராஜன் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 350 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்ட மாணவி, அவரது ஆண் நண்பர், மாணவியின் தாய் என மொத்தம் 72 பேர் சாட்சியம் அளித்தனர். இதில் கடத்தல், வழிப்பறி, கூட்டு பாலியல், திட்டமிட்ட குற்றச்செயல்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் என பிரிவு தவிர்த்து மற்ற அனைத்து குற்றச்சாட்டுகளும் உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகிய 3 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்த நீதிபதி சுந்தரராஜன் அவர்களுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். சம்பவம் நடந்து 126 நாட்களில் குற்றவாளிகளுக்கு துரிதமாக தண்டனை வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பொள்ளாச்சியில் உள்ள மாரியம்மன் கோயிலில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மாரியம்மன் கோயில் திருவிழாவில் பக்தர்கள் தங்கள் உடலை வருத்தி பக்தி பரவசத்துடன் ஊர்வலம் சென்றனர். பொள்ளாச்சி நகரின் மையத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் கோயில் அப்பகுதி மக்களின் காவல் தெய்வமாக வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு மாசி திருவிழா விமரிசையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பக்தர்கள் பூவோடு எடுத்து ஊர்வலம் சென்றனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அலகு குத்தி பறவை காவடி எடுத்தனர். முதல் வருஷம் சில வேண்டுதல் இருந்தது, ஆத்தாவை நிறைவேற்றி கொடுத்தாங்க. 2வது வருஷம் ஆத்தா மேல அருளோட நாங்கள் இதை 2வது வருஷம் குத்தி இருக்கோம். விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர். 1 லட்சம் ரசிகர்களை அமைதியாக்கி விடுவோம் என்பன போன்ற உக்திகளை கைவிட்டு நியூசிலாந்து அணி புதிதாக ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டும் என இந்திய கேப்டன் சூரியகுமார் கூறியுள்ளார். அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இன்று நடைபெறும் T20 உலகக்கோப்பையின் இறுதி ஆட்டத்தில் இந்திய அணியும் நியூசிலாந்து அணியும் மோதுகின்றன. அரையிறுதியில் இரு அணிகளும் கடுமையாக போராடி சிறந்த அணிகளை வீழ்த்தி இறுதிக்குள் நுழைந்திருப்பதால் ஆட்டத்தில் அனல் பறக்கும். நியூசிலாந்து சிறந்த அணியாக இருந்தாலும் அதற்கேற்ப இந்திய அணியும் தயாரிப்புகளை கொண்டுள்ளதாக சூரியகுமார் கூறியுள்ளார். முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை மூணாறு சாலையில் கொம்பன் என அழைக்கப்படும் யானையின் நடமாட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் பீதியடைந்துள்ளனர். சுற்றுலா பயணிகள் மிகுந்த கவனத்துடன் செல்ல வேண்டும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசியைச் சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர்கள் முதன்முறையாக விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். கொண்டலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியைச் சேர்ந்த 21 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முதல் முறையாக தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து வரப்பட்டனர். 2 நாட்கள் சென்னைக்கு சுற்றுலா வந்த மாணவர்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகம், சென்னை IIT, பிர்லா கோளரங்கம், தலைமைச் செயலகம் உள்ளிட்ட இடங்களை பார்வையிட திட்டமிட்டுள்ளனர்.
சென்னை அம்பத்தூர் அருகே அடுக்குமாடி குடியிருப்புகளில் தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு சாதுரியமாக செயல்படுவது என்பது குறித்து தீயணைப்பு வீரர்கள் தீத்தெடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். அவசர காலங்களில் தீயணைப்பு வீரர்கள் பயன்படுத்தும் நவீன கருவிகள் குறித்து விளக்கமாக எடுத்துரைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக பணியாற்றிய ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 78 பேர் மீட்கப்பட்டனர். அயனல்லூர் கிராமத்தில் தனியார் செங்கல் சூளையில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 78 பேர் கொத்தடிமைகளாக அழைத்து வரப்பட்டு வேலையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் பரவிய நிலையில் செங்கல் சூளையில் ஆய்வு செய்த போலீசார் கொத்தடிமைகளாக இருந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 78 பேரையும் மீட்டனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் BIS ஹால்மார்க் சீல் இல்லாமல் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. போடியில் உள்ள கடை ஒன்றில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஹால்மார்க்கிங் யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் எனப்படும் 6 இலக்க தனித்துவ அடையாள எண் இல்லாமல் விற்பனைக்காக நகைகள் வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் தேவாங்கு சரணாலயத்தை வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ திறந்து வைத்தார். கடலூர் தாலுகாவில் உள்ள மலைப்பகுதிகளை இணைத்து அமைக்கப்பட்டுள்ள இந்த சரணாலயத்தில் பாதுகாப்பு மைய கட்டடம், தொடர்பாடல் மையம், பொழுதுபோக்கு மையம், பார்வையாளர் மையம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் வாட்ஸ்அப் செயலி மூலம் லாட்டரி விற்பனை செய்த பெண் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். பன்ருட்டியில் செயல்பட்டு வரும் பாத்திரக்கடை ஒன்றில் வாட்ஸ்அப் செயலி மூலம் லாட்டரி விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து கடையில் சோதனை செய்த காவலர்கள் வாட்ஸ்அப் செயலி மூலம் லாட்டரி விற்பனை நடைபெற்றதை உறுதி செய்தனர். இதையடுத்து பன்ருட்டியைச் சேர்ந்த ரமேஷ், சிவக்குமார், பன்னீர்செல்வம், சிவா, ரமணி ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தர்பூசணி விளைச்சல் குறைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருக்கடுக்குன்றம், பவுஞ்சூர், சூனாம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவில் ஆண்டுதோறும் தர்பூசணி பயிரிடப்படுகிறது. ஆனால் இந்த ஆண்டு குறைந்த மழைப்பொழிவு, அதிக பனிப்பொழிவு மற்றும் விதைகளின் தரம் குறைந்தது போன்ற காரணங்களால் தர்பூசணி விளைச்சல் குறைந்துள்ளது. ஏக்கருக்கு 5 முதல் 8 டன் வரை மட்டுமே விளைச்சல் கிடைத்துள்ளதாகவும் இதனால் ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காவலர்கள் சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட 10,000 கிலோ குட்கா போதைப்பொருள் தீ வைத்து அழிக்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்ட காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட 10,112 கிலோ போதைப் பொருட்கள் குருவிமலை கிராம காட்டுப்பகுதியில் மாவட்ட SP K சண்முகம் முன்னிலையில் தீ வைத்து அழிக்கப்பட்டன. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் 7 தளங்களை கொண்ட கட்டடம் திறக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் 136 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டடத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். 7 தளங்களை கொண்ட இந்த கட்டடம் 687 படுக்கை வசதிகள், 11 அறுவை சிகிச்சை அரங்கங்கள் உள்ளிட்ட வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டத்தில் OPS ஆதரவாளராக செயல்பட்டு வந்த நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். உத்தமபாளையம் ஒன்றிய செயலாளர் தேவாரம் கதிரேசன், கம்பம் நகர செயலாளர்கள் RR ஜெகதீஷ், செந்தில்குமார் உள்ளிட்டோர் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு EPS அதிமுக துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பல கோடி ரூபாய் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட தமிழ்நாடு சிறப்பு காவல்படை காவலர் உட்பட 7 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த ஆண்டு சென்னையில் ஆன்லைன் மோசடியில் பல கோடி ரூபாயை இழந்ததாக கொடுக்கப்பட்ட புகாரை விசாரித்த சைபர் கிரைம் காவல்துறையினர் முக்கிய குற்றவாளிகளை சென்னையில் கைது செய்தனர். இதில் தொடர்புடைய ராமநாதபுரத்தைச் சேர்ந்த காவலர் பிரதீப், போகலூரைச் சேர்ந்த அஃப்ரீன் உட்பட 7 பேரை கைது செய்தும் அவர்களிடமிருந்து 10க்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்கு புத்தகங்கள், ATM கார்டுகளை பறிமுதல் செய்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக துபாய் மற்றும் அபுதாபியில் சிக்கித் தவித்த 12 பேர் பத்திரமாக கோவை திரும்பியுள்ளனர். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் சுற்றுலாவிற்காக துபாய் சென்ற நிலையில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் சிரமம் அடைந்ததாகவும் NRI அதிகாரிகள் மூலமாக உதவி பெற்று சொந்த ஊர் திரும்பியதாகவும் தெரிவித்துள்ளனர். அவர்களை பாஜக MLA வானதி ஸ்ரீனிவாசன் வரவேற்றார்.
சென்னை திருவான்மியூரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்வில் பெண்கள் முண்டியடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பொருட்கள் கிடைக்காமல் போய்விடுமோ என பெண்கள் முண்டியடித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் மாடுகள் சீறி பாய்ந்தன. பெருங்காடு கிராம மக்கள் சார்பில் 3வது ஆண்டாக நடைபெற்ற போட்டியில் சுற்றுவட்டார மாவட்டங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மாடுகள் போட்டியில் பங்கேற்றன. வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே 5 வீடு பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதால் அரிய வகை தாவரங்கள் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக உறைபனி நிலவிய சூழலில் தற்போது வெயில் காய்வதால் செடி கொடிகள் வறட்சியுடன் காணப்படுகின்றன. வில்பட்டி அருகே வனப்பகுதி மற்றும் தனியார் நிலங்களில் காட்டுத்தீ ஏற்பட்டு வனவிலங்குகள் இடம்பெயரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் திமுக எம்எல்ஏ செந்தில்குமாரை முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பாராட்டியது திமுகவினர் மத்தியில் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல்லில் காஸ்மோஸ் லயன்ஸ் சங்கம் சார்பில் சமய நல்லிணக்க இஃப்தார் நிகழ்வில் பங்கேற்ற போது பாராட்டி பேசியது பேசுபொருளாகியுள்ளது. சட்டமன்றத்தில் மிக சிறப்பாக பேசிய தென்காசியில் வெறிநாய் கடித்ததில் 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தென்காசியில் 5க்கும் மேற்பட்டவர்களை வெறிநாய் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருவதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் கூறி வருகின்றனர். இந்நிலையில் PSS தியேட்டர் அருகே ஒரே நேரத்தில் 5 நபர்களை தெருநாய் ஒன்று கொடூரமாக கடித்துள்ளது. இதில் காயமடைந்தவர்கள் தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இதுவரை 10,000 நாய்களுக்கு வெறிநாய் தடுப்பூசி போடப்பட்டதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் இதுவரை 4,800 நாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் 10,000 நாய்களுக்கு வெறிநாய் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெறிநாய் தடுப்பூசி போட்ட முன்கள பணியாளர்களை பாராட்டும் விதமாக தஞ்சாவூர் மாநகராட்சியில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், மாநகராட்சி மேயர் ராமநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு முன்கள பணியாளர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சக்தி மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக தீர்த்தக்கூட ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. கட்டராஞ்சம்பட்டி சக்தி விநாயகர், மதுரை வீரன், வெள்ளையம்மாள், பொம்மியம்மாள், சக்தி மாரியம்மன் கோவில்களின் தெய்வங்களுக்கு மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் தீர்த்தக்கூட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் தீர்த்தக்கூட மற்றும் முளைப்பாரி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். திருவண்ணாமலையில் பழமை வாய்ந்த சுயம்பு வடிவிலான இரட்டை விநாயகர் மீது சூரியன் படும் நிகழ்வை ஏராளமான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர். ராஜகோபுரம் அருகே உள்ள இந்த கோவிலில் சூரிய ஒளி இரட்டை விநாயகர் மீது பட்டவுடன் செந்நிறமாக காட்சியளிப்பதைக் கண்டு பக்தர்கள் மெய்சிலித்தனர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. மகளிர் தினத்தை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவிகளும் பேராசிரியர்களும் அன்னை தெரசா மற்றும் முத்துலட்சுமி ரெட்டி உருவம் போன்று நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மன்னர் ராஜேந்திர சோழன் ஆட்சிக் காலத்தில் வெட்டப்பட்ட சோழகங்கம் ஏரியை தூர்வாரும் பணியை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். தூர்வாறுதல், கரையை பலப்படுத்துதல், புனரமைத்தல் என 1171 லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடி எழுதி கொடுப்பதை பேசுகிறார் என்று மாநிலங்களவை காங்கிரஸ் வேட்பாளர் கிறிஸ்டோபர் திலக் கூறியுள்ளார். சென்னையிலிருந்து திருச்சி சென்ற கிறிஸ்டோபருக்கு கட்சியினர் வரவேற்பளித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சி மாவட்டத்தில் உள்ள மற்ற எம்பிக்களுடன் இணைந்து மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக உழைப்பேன் என கூறியுள்ளார். அதிமுகவுடனான கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதி பங்கீடு சுமூகமாக தீர்க்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் GK வாசன் கூறியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக குறிப்பிட்டார்.
என்னுடைய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், தொண்டர்களுக்கு அதிக அளவிலே சீட்டு கொடுப்பதுதான் என்னுடைய கடமை என்று நினைக்கிறேன். அந்த கடமையை மனதிலே வைத்துக் கொண்டு தான் நான் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினருக்கு கூட எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை. நாம் அனைவரும் தமிழர் என சொல்லிக் கொண்டாலும் சாதியால் பிரிந்திருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் கவலை தெரிவித்துள்ளார். மதுரையில் மக்கள் அதிகார கழகம் சார்பில் நடைபெற்ற தமிழ்நாடு பண்பாட்டு பெருவிழாவில் பேசிய அவர், அரசியல் மேடைகளில் புரட்சிகரமாக பேசுபவர்கள் கூட தங்கள் குடும்பத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டுவர முடியாதிருப்பதாக கூறினார். சாதியாகவே பிறக்கிறோம், சாதியாகவே சிந்திக்கிறோம், சாதியாகவே வாழ்கிறோம், சாதியாகவே மடிகிறோம். இப்படித்தான் இந்த சமூக கட்டமைப்பு நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது. தேனி அருகே திருமணத்தை மீறிய உறவால் ஏற்பட்ட முன்விரோதத்தால் பால் வியாபாரி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மாரியம்மன் கோவில்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பால் வியாபாரி ஜெகதீஷ்குமார் என்பவர் தனது மனைவியுடன் அதே பகுதியைச் சேர்ந்த விக்ரம் என்ற இளைஞர் திருமணத்தை மீறிய உறவில் இருந்து வந்ததாக கூறி அவரை வெட்டி கொலை செய்தார். இதையடுத்து விக்ரமின் சகோதரர் கௌதம் மற்றும் சிலர் பழிக்கு பழியாக ஜெகதீஷ்குமாரை கொலை செய்தனர். இந்த வழக்கில் கௌதம், சூர்யா, விசாகன், சுபாஷ், மாயன், தங்கப்பாண்டி ஆகிய 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மினி லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் கூலி தொழிலாளி உயிரிழந்தார். தெள்ளந்தியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சிவக்குமார் நாவல்காடு பகுதியில் மினி லாரியில் சென்றபொழுது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையில் கவிழ்ந்தது. இதில் சிவக்குமார் உயிரிழந்த நிலையில் அவருடன் பயணித்த மற்ற தொழிலாளர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். தூத்துக்குடியில் வீட்டின் சுவர் ஏறி குதித்து பெண்ணை கத்தி முனையில் மிரட்டி 7 சவரன் செயினை பறித்துச் சென்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார். சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்திய காவல்துறையினர் தூத்துக்குடியைச் சேர்ந்த சசிகுமார் என்பவரை கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இஸ்லாமிய பொதுமக்களை கஞ்சா போதையில் தாக்கிய 6 இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கொள்ளுமேடு தெருவில் இருசக்கர வாகனத்தில் வந்த 6 இளைஞர்கள் கஞ்சா போதையில் அவ்வழியாக சென்ற இஸ்லாமியர்களை தாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி ஜமாத்தினர் சிதம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரைவடை அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 6 மாத கர்ப்பிணி பெண் செவிலியரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அலுவலக உதவியாளர் கைது செய்யப்பட்டார். 6 தேசம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 27 வயது பெண் ஒருவர் ஒப்பந்த அடிப்படையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு அதே சுகாதார நிலையத்தில் அலுவலக உதவியாளராக பணிபுரியும் அசோக்குமார் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் அசோக்குமார் கைது செய்யப்பட்டார். கோவில்பட்டியில் பழைய அட்டை குடோனில் ஏற்பட்ட தீ விபத்து, பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பழைய பேப்பர் மற்றும் அட்டை குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கோவில்பட்டி சாத்தூர் சாலையில் உள்ள பழைய பேப்பர், தீப்பெட்டி அட்டைகள் மற்றும் கழிவுப் பொருட்கள் விற்பனையகத்தில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பழைய பேப்பர், அட்டைகள் மற்றும் கழிவுப் பொருட்கள் எரிந்து சேதமானது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் நகராட்சியை கண்டித்து வியாபாரிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காந்தி திருமண மண்டப வளாகத்தில் செயல்பட்டு வந்த கடைகளை கால அவகாசம் வழங்காமல் முன் அறிவிப்பு இன்றி அகற்ற நடவடிக்கை எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருத்தணி அருகே மாநில நெடுஞ்சாலையில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்தது. கார்த்திகேயபுரத்தில் ஏரிக்கரை பகுதியில் இருந்த காய்ந்த செடிகளுக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்ததாக தெரிகிறது. இது அப்படியே சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காருக்கு பரவியதாக தெரிகிறது. பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாக்குரிமை மீறப்படுவதை எதிர்த்து நெல்லையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நத்தம் சிவசங்கர் பேசிக் கொண்டிருந்தபோது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் முத்துவடவன் மைக்கை பிடுங்கினார். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் இருதரப்பையும் சமாதானப்படுத்தினர். சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூரில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரசு பள்ளிக்கூடம், சமுதாய நலக்கூடம், கூட்டுறவு வங்கி உள்ளிட்டவற்றை சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் திறந்து வைத்தார்.
திருவண்ணாமலை அருகே ராட்சத குடிநீர் குழாய் உடைந்து பல்லாயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாக வெளியேறியது. நல்லவன்பாளையம் கிராமம் செல்லும் சாலையோரம் பதிக்கப்பட்டிருந்த குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டது. இதனால் சுமார் 4 அடி உயரத்திற்கு மேல் தண்ணீர் சீறி பாய்ந்து வெளியேறியது. குடிநீர் குழாயை சீரமைக்க உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் மீது லாரி மோதி அவர் படுகாயமடைந்த நிலையில் வேகத்தடை அமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சித்தூர் செல்லும் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற யாஸ்மின் என்ற பெண் மீது லாரி மோதியதில் அவர் படுகாயமடைந்தார். இந்நிலையில் இந்த சாலையில் தொடர் வாகன விபத்துக்கள் ஏற்படுவதாக கூறி யாஸ்மினின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அரசு ஒப்பந்ததாரரை காரில் வந்து வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி அவர் அணிந்திருந்த 22 சவரன் தங்க நகையை 9 பேர் கொண்ட கும்பல் பறித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருங்கல் கிராமத்தைச் சேர்ந்த அரசு ஒப்பந்ததாரரான முனிகிருஷ்ணன் தனது இருசக்கர வாகனத்தில் சென்றபோது காரில் வந்த 9 பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமறித்து தாக்கி அவர் அணிந்திருந்த 16 சவரன் நகைகளை பறித்துள்ளனர். மேலும் முனிகிருஷ்ணனின் தம்பியை வரவைத்தும் அவரிடமிருந்து 6 சவரன் நகை என மொத்தம் 22 சவரன் நகைகளை மர்ம கும்பல் பறித்துள்ளது. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து அனகாவூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகைக்கான பிளக்ஸ் போர்டுகள் கிழிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி பரப்புரைக்காக அதிமுக சார்பில் 200க்கும் மேற்பட்ட பிளக்ஸ் போர்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. இதில் 20க்கும் மேற்பட்ட போர்டுகளை அடையாளம் தெரியாத நபர்கள் சேதப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வாக்குரிமை மற்றும் குடியிருப்பு உரிமை பறிக்கப்பட்டதாக கூறி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில் வசிக்கும் 650 தொழிலாளர்களின் பெயர்கள் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனை கண்டித்து நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பாக மத்திய மாநில அரசு SC/ST ஊழியர் நலச்சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானவர்கள் பங்கேற்றனர். பேணி காக்க சகலம் ஏற்போம். போராளிகளுக்கு வீர வணக்கம். கரூர் மாவட்டம் குடித்தலையில் 1.5 டன் எடையுள்ள ஹான்ஸ் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தீ வைத்து அடிக்கப்பட்டன. குடித்தலை, நங்கவரம், தோகைமலை, சிந்தாமணிப்பட்டி, பாலவிடுதி காவல் நிலைய பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 1.5 டன் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அவை கடம்பன்துறை காவிரி ஆற்று அருகே நீதிபதி அரசு வழக்கறிஞர் காவல்துறையினர் முன்னிலையில் தீயிட்டு அடிக்கப்பட்டது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளுக்காக விருதுநகர் மாவட்டம் கம்பிக்குடியில் மாநில அளவிலான கபடி போட்டி நடத்தப்பட்டது. விருதுநகர், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்றன. இதில் முதலிடம் பிடித்த அணிக்கு 15,001, 2வது இடம் பிடித்த அணிக்கு 10,001 பரிசாக வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே இருசக்கர வாகனத்தை பெட்ரோல் ஊற்றி எரித்த நபர்களை காவல்துறையினர் தேடுகின்றனர். நார்த்தவாடாவைச் சேர்ந்த தமிழரசன் வியாழக்கிழமை இரவு வழக்கம் போல் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் வெளியே நிறுத்தியிருந்தார். இந்நிலையில் நள்ளிரவில் அடையாளம் தெரியாத நபர்கள் அந்த வாகனத்திற்கு தீ வைத்துள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே குடிநீர் வசதி, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடுப்பட்டி ஊராட்சி பருக்கை விடுதி கிராமத்தில் சாலை வசதி இல்லை என்றும் முறையாக குடிநீர் வழங்கப்படுவதில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறி பருக்கை விடுதி கிராம பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கிணற்றில் இருந்து தனியார் தோட்ட தொழிலாளி சடலமாக மீட்கப்பட்டார். கீரைக்காடு புத்தூர் கிராமத்தில் பொன்ராஜ் என்பவர் குடும்பத்துடன் தங்கி வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில் கிணற்றில் தண்ணீர் எடுக்கச் செல்வதாக கூறி சென்ற அவர் வெகு நேரமாகியும் திரும்பாததால் அவரது மகன் கிணறு அருகே சென்று பார்த்துள்ளார். அப்பொழுது பொன்ராஜ் கிணற்றில் விழுந்தது தெரிய வந்தது. உடனடியாக மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்றபோது அவர் இறந்துவிட்டது தெரிய வந்தது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் தமிழ்நாட்டின் தாரகை 2026 மாநாடு நடைபெற்றது. தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற மாநாட்டில் பெண்களின் ஆரோக்கியம், பாதுகாப்பு, தொழில் முனைவு மற்றும் பணியிட பங்கேற்பு போன்ற முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக உதவும் சூழலை உருவாக்க தொழில்துறை, அரசு மற்றும் கல்வித்துறை இணைந்து செயல்படுவதன் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் பெட்ரோல் பங்க் பில்லை காட்டி டாஸ்மாக் கடையில் மதுபானம் வாங்கிய நபர் பிடிபட்டார். துருக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ராமு என்பவர் பெட்ரோல் நிலையத்தில் செலுத்தப்பட்ட 2000 ரூபாய் பேடிஎம் பில்லை காட்டி மது பாட்டில்களை வாங்கியுள்ளார். இதனை கண்டுபிடித்த ஊழியர் அவரை நைய புடைத்து மது பாட்டில்களை திரும்ப பெற்றுக் கொண்டனர். திருப்பத்தூரில் பொதுமக்களே இல்லாமல் பத்திரப்பதிவுத்துறை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதாக புகார் அடைந்துள்ளது. பத்திரப்பதிவின் போது மக்களுக்கு ஏற்படும் சிரமத்தை தவிர்க்கும் வகையிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் பத்திரப்பதிவுத்துறை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் வேலூர் மண்டலம் சார்பாக திருப்பத்தூர் ஆட்சியரகத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பொதுமக்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. தஞ்சையில் தலைக்கவசம் அணியாமல் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தர்பூசணி வழங்கி போக்குவரத்து காவலர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து தஞ்சை போக்குவரத்து காவலர்கள் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் அண்ணா சிலை அருகே தலைக்கவசம் அணியாமல் சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தர்பூசணி வழங்கி தலைக்கவசம் அணியவில்லை என்றால் தர்பூசணி படம் போல மண்டை சிதறிவிடும் என கூறினர். இது என்ன உடையுமா? அந்த மாதிரி தலை உடைஞ்சிரும், தெரியுதா? இனிமே ஹெல்மெட் இல்லாம சொல்லு. வெரி குட். இந்தா பெரம்பலூர் அருகே விளைநிலத்தில் இருப்பு வைக்கப்பட்டிருந்த மக்காச்சோளத்திற்கு மர்ம நபர்கள் தீ வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கவுல்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் தான் விளைவித்த மக்காச்சோள கதிர்களை வயலிலேயே இருப்பு வைத்திருந்தார். இந்நிலையில் மர்ம நபர்கள் மக்காச்சோளத்திற்கு தீ வைத்துள்ளனர். இதையடுத்து விரைந்த பெரம்பலூர் தீயணைப்பு நிலைய வீரர்கள் தீயை அணைத்தனர். இருப்பினும் மக்காச்சோளம் அனைத்தும் தீயில் எரிந்து சேதமடைந்தன. ராமேஸ்வரம் நகராட்சிக்குட்பட்ட சில பகுதிகளில் கடந்த சில நாட்களாக குடி தண்ணீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக கூறி தண்ணீர் பாட்டில்களுடன் நகராட்சி அலுவலகத்தில் மக்கள் முறையிட்டனர். ராமர் தீர்த்தம், தெற்கு ரயில்வே பீட்டர் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக நகராட்சி நிர்வாகத்தால் விநியோகம் செய்யப்படும் தண்ணீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக மக்கள் புகார் அளித்துள்ளனர். அதற்கு நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாத நிலையில் மாசடைந்த தண்ணீரை பாட்டில்களில் பிடித்து நகராட்சி அலுவலகத்தில் கீழே ஊற்றி எதிர்ப்பை தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு தென் மாவட்ட அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. கீழமானாங்கரை கிராமத்தில் நடைபெற்ற போட்டியில் சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டன. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே பெரும்பத்தில் நடைபெற்ற இரட்டை கொலை தொடர்பாக சமூக வலைதளங்களில் வன்முறையை தூண்டும் கருத்துக்களை பதிவு செய்ததாக 2 சிறார்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மார்ச் 2ஆம் தேதி நடந்த சம்பவம் குறித்து சாதி மோதலை தூண்டும் கருத்து பதிவு தொடர்பாக இதுவரை 11 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இரட்டை கொலை வழக்கில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் பழமையான ஆலமரம் சாய்ந்து விழுந்ததால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வனத்துறை அலுவலகம் அருகே சாலை ஓரத்தில் இருந்த ஆலமரம் காற்றின் வேகத்தால் சாய்ந்தது. நல்வாய்ப்பாக அந்த நேரத்தில் வாகனங்கள் அல்லது பொதுமக்கள் வழியாக செல்லாததால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. தீயணைப்பு வீரர்களும் காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு வந்து மரத்தை அகற்றினர். கேரள மாநிலம் இடுக்கியில் மலைச்சரிவில் கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு வாகனம் 250 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விழுந்து அதிர்ச்சி வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கொட்டாரக்காரா முண்டக்கயம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள 35ஆம் மைல் பகுதியில் சென்ற சரக்கு வாகனம் இருசக்கர வாகனம் கார் மீது மோதிவிட்டு தடுப்பு வேலியை உடைத்துக் கொண்டு பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 3 பேருக்கு காயம் ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் உத்தனப்பள்ளி அருகே லாலிக்கல் பகுதியில் உள்ள டாடா குழும நிறுவனத்திற்கு சொந்தமான எலக்ட்ரானிக் தொழிற்சாலையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. இரவு 1 மணிக்கு தொழிற்சாலைக்குள் புகுந்த 5 பேர் காவலாளிகளை தாக்கி கயிற்றால் கட்டி போட்டனர். பின்னர் தாமிர கம்பிகள் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களையும் காவலாளி வைத்திருந்த ஒற்றைக்குழல் துப்பாக்கியையும் பறித்துக் கொண்டு தப்பியோடியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே குடும்ப தகராறில் மகனை கத்தியால் குத்திய தந்தை கைது செய்யப்பட்டார். ஆனைமலை கரட்டு பகுதியைச் சேர்ந்த கரட மேஸ்திரியான வெள்ளைச்சாமியின் மகன் குணசேகரன் தட்டாங்குட்டை பகுதியில் வசித்து வருகிறார். இவர் தனது பாட்டியை காண்பதற்காக ஆனைமலை கரட்டுக்கு வந்தபோது தந்தை குணசேகரன் உடன் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த வெள்ளைச்சாமி கத்தியால் மகன் கழுத்தில் குத்தியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த குணசேகரன் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வெள்ளைச்சாமியை கைது செய்து காவல்துறையினர் விசாரிக்கின்றனர்.